உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்வில் மிகப்பெரிய பேசுபொருளாக பார்க்கப்படுவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு கட்டளை பிறப்பித்திருப்பது. இன்று பனையூரிலே தன்னுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களை அழைத்து பல கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்த திரு விஜய் அவர்கள் இன்று அவர்களிடையே மிக முதன்மையான ஒரு கருத்தை வலியுறுத்தி இருப்பதாக பார்க்கின்றோம். வெற்றி பெற்றவுடன் தேர்தல் முடிவு அன்று யாரெல்லாம் வெற்றி பெற்று விட்டீர்களோ உடனடியாக காலத்தாட்சி மேற்கொள்ளாமல் உடனடியாக புறப்பட்டு விரைந்து பறந்து பனையூருக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கின்றார். இதுதான் இன்றைய மிகப்பெரிய பேசுபொருள். எல்லோரும் எள்ளி நகையாடக்கூடிய நிகழ்வாகவும் இது பார்க்கப்படுகின்றது. என்ன, முதல் தேர்தலிலேயே வெற்றி, முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடிக்கப் போகின்றாரா? ஆம், கருத்து கணிப்புகள், பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்த நிலையில் எந்த ஒரு கட்சியுமே விஜய் அவர்களினுடைய தாவேகா ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு பெரும்பான்மை பெறும் என்று கூறவில்லை. ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டுமே 120 இடங்களை பெற்று தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடிக்கும், அமைக்கும் என்று கூறியிருக்கிறது. இதைத்தான் எல்லோரும் நகைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விஜய் அவர்களுக்கும் இந்த உண்மை தெரிந்திருப்பதாகவே பார்க்கின்றோம். விஜய் ஒரு குறிப்பிட்ட கருத்து கணிப்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இன்று தன்னுடைய வேட்பாளர்களை கண்டு பேசவில்லை. அவருக்கு ஏதோ எங்கிருந்தோ உளவுத்துறை வாயிலாகவோ அல்லது வேறு எந்த அடிப்படையிலோ அவருக்கு செய்தி கசிய விடப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலேயே இன்று தன்னுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களை வரவழைத்து நேரில் கண்டு விளக்கியிருக்கின்றார். என்றால் எந்த ஒரு கட்சிக்குமே பெரும்பான்மை என்ற ஒன்று கிடைக்கப் போவதில்லை என்றுதான் அரசியல் நோக்கர்களும் வந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கின்றன, தெளிவாக எடுத்துரைக்கின்றன. எந்த ஒரு கட்சியும் முழுமையாக தனிப்பட்ட முறையில் பெரும்பான்மை பெறாது. திமுகவும் அதிமுகவும் கடும் அச்சத்தில் கலக்கத்தில் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர்கள் அது 25 இருந்தாலும் சரி, 10 வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் விலை மதிக்க முடியாதவர்களாக கருதப்படுகின்றார்கள். இந்த இடத்தில்தான் அவர்கள் பேரம் என்று சொல்லக்கூடிய விலை போகக்கூடிய நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் உடனடியாக புறப்பட்டு பனையூருக்கு வந்துவிட வேண்டும், எந்நேரமானாலும் உங்களுக்காக நான் காத்திருப்பேன் என்ற அறிவிப்பை விஜய் அவர்கள் என்று அவர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளினுடைய இடையூறுகளை கண்டு வருகின்றது. காங்கிரஸ் இப்பொழுதே சொல்ல தொடங்கிவிட்டது, நாங்கள் நடுநிலை வகிக்கப் போவதில்லை, தேர்தல் முடிவிற்கு பிறகு காங்கிரசினருடைய ஆட்டம் வேறு வகையில் இருக்கும் என்றுதான் இன்று நாம் பார்க்கின்றோம். அதே வேளையில் தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்திந்திய அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் பெரிய அளவிலான வெற்றியை பெறப்போவதில்லை என்றுதான் பார்க்கப்படுகின்றது. எனவே தொங்கு சட்டமன்றம் என்ற ஒன்று உருவாகக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த ஆட்ட நகர்வு என்பது மிகப்பெரிய அரசியலில் மாற்றத்தை உருவாக்கும் என்றுதான் எல்லோரும் கருதுகிறார்கள். ஏனென்றால் இங்கே முழுவதுமாக ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மக்கள் தங்களினுடைய உரிமையை செலுத்தவில்லை. அனைத்திந்திய அதிமுக தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று மக்களினுடைய மனநிலையும் இங்கே இல்லை. இதே வேளையில் எந்த ஒரு பரப்புரையையும் மிகப்பெரிய அளவிலே திட்டமிட்டு மேற்கொள்ளாத விஜய் அவர்களுக்கு இன்று மக்களிடையே தானாக ஏற்பட்டுள்ள எழுச்சி, அவர்களுடைய விருப்பமாக தேர்வாக தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் இருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில் எல்லோரும் எள்ளி நகையாடியக்கூடிய நிலையில் இருந்தால் கூட எல்லோரும் வியந்தும் பார்க்கின்றார்கள், அச்சத்தோடும் பார்க்கின்றார்கள் திரு விஜய் அவர்களை. என்ன முடிவெடுக்கப் போகின்றார் திரு விஜய்? நாம் முன்னரே குறிப்பிட்டது போல் ஒருவேளை அனைத்திந்திய அதிமுக குறைவான எண்ணிக்கையில் தனி பெரும்பான்மை பெறாத நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் குறிப்பிட்ட சில தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகின்றது என்றுதான் நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவானால் விஜய் அவர்கள் முதல்வர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் அமித்ஷாவினுடைய முதல் தேர்வாக இருக்கக்கூடியவர் திரு விஜய் அவர்கள். இங்கே எடப்பாடி திரு பழனிசாமியாக இருக்கட்டும், மற்ற 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும், அவர்கள் அத்தனை பெயர்களையும் தள்ளி வைத்துவிட்டு விஜய் அவர்கள் குறைவான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த விஜய்க்கு எல்லோரும் முதன்மையான இன்றியமையாத இடத்தை கொடுப்பார்கள் என்றுதான் நாம் கருதுகின்றோம். எனவே இங்கே வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களினுடைய எண்ணிக்கை குறைந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய
முதன்மையான பங்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் இருக்கப் போகின்றது என்பதுதான் நம்முடைய கருத்து. எனவே அடுத்து ஒரு காணொளியில் விரிவாக பார்ப்போம். வணக்கம்.